விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय வரதராஜ் वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। அதனால் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு ஒரு இடம் போய் செட்டில் ஆயிருங்க, கொஞ்சம் நேரம் பேசுவோம். முக்கால்வாசி பாட்காஸ்ட் கேட்குறீங்கன்னா நீங்கள் எல்லோரும் தனியாக தான் இருப்பீங்கள்ல. ஆமாம், கும்பலாக சேர்ந்து எத்தனை பேர் வக்லுடி கேட்பாங்கன்னு தெரில, தனியாக இருப்பீங்க. ஒரு பாயில், பெட்டில், மாடியில், வீட்டில், ஹாலில், லேப்டாப்போட, இல்லை நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, ஏதோ ஒரு வகையில் இது நம்ம காதுக்குள்ளே. ஸோ நீ தனியாக தான் இருப்பீங்க. தனிமையை பற்றிலாம் நான் பேசியிருக்கேன், தனிமையோட பாட்காஸ்ட் பற்றி பேசியிருக்கேன். தனியாக இருக்கிறதுனா என்ன, வெளி உலகத்தோடு தனியாக இருக்கிறவன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சிங்காக வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ கஷ்டம், தனியாக இருக்கிறதோட ஒரு மகிழ்ச்சி என்ன, பொய்யாவே வெளியில் வாழ்கிற ஒரு கடுப்பு என்ன, அதெல்லாம் அது எப்படின்னா, அது ஒரு சாலிட்யூட், அலோன்னஸ், லோன்லினஸ் இல்லை, லோன்லினஸ்னால் வெளியில் எல்லாருக்கூட சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தனுக்கு தனிமை தூக்கி எறியப்படுது. அலோன்னஸ்னால் அவனுக்கு தனியாக இருக்க தான் ஆசை. அது பற்றிலாம் பேசியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில், இந்த உலகத்தோட சிஸ்டமில் எல்லாமே தப்பாக தான் இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா எல்லாமே தப்பாக தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி நேற்று வரைக்கும் ஒரு மனுஷன் அடித்து கொள்கிறான். ஒரு நாடை இன அழிப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது. ஜாதிங்கிற பேரில் கொலை நடந்துக்கிட்டு இருக்குது, மதங்கிற பேரில் நடந்துக்கிட்டு இருக்குது, கடவுளுங்கிற பேரில், தலைவர்கள் பேரில், இனங்கிற பேரில், மொழியில் பேரில் ஒரு தெளிவான முடிவுக்கு இந்த உலகமோ பூமியோ சமூகமோ மக்களோ வரல. ஹை காம்ப்ளெக்சிட்டி ஆர்கானிசம்ங்கிற இருக்கிற ஹோமோசேப்பியன்ஸ் மனிதனுக்கு என்ன மாதிரி வாழணும்னு தெரியல. ஒரு மிருகத்துக்கோ செடிக்கோ தனக்கான, அதாவது எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் மண்ணிலேயே கிடந்து வேறுண்டு இருக்கிற ஒரு செடிக்கு என்ன வாழணும்னு தெரியுது. அதுக்கான வெயில், அதுக்கான மழை, அதுக்கான பகல்னு இருக்கிறதுக்கு நிழலை கொடுத்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒன்று செம்பையாட்டிக்காக வாழுதுங்க. ஒரு மிருகத்து கூட வாழுது, தான் வேட்டைக்கு மட்டுமே ஒன்றும் ஒரு மிருகம். அந்த புலி எனக்கு ஆகலை, அந்த ஆடு எனக்கு ஆகலை, இந்த ஆடு என்னை முறைச்சிருச்சுன்னு எந்த புலியும் கொள்றதில்ல. எனக்கு பசிக்குது, இப்போ இருக்கிற ஆடை நான் சாப்பிட போகிறேங்கிற ஒரு உடல் தேவை. அதுங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது கூட அந்த 6ஆம் அறிவுன்னு இருக்க நம்மளே சொல்லிக்கிட்டு அந்த கான்சியஸ் இருக்கிற உள் உணர்வு இருக்கிற நமக்கு வாழத்தரல சிஸ்டம். நமக்கே தெரியும் இந்த சிஸ்டம் தப்பாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்மளாம் அந்த பூமிக்குள்ள ஒரு கோடை போட்டு என் நாடு நம்மளை நினச்சிக்கிட்டு நம்ம அந்த மொழியில் பிறந்துட்டோம், அந்த நாட்டில் பிறந்துட்டோம், இந்த இனத்தில் பிறந்தோம், ஜாதியில் பிறந்துட்டோம், மதத்தில் பிறந்துட்டோம், நம்மளால் நினச்சிக்கிட்டு மற்றவங்களால் தரப்பட்ட இந்த எல்லா ஐயும் நம்மளோட ஐ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஈகோங்க உருவாக்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போது நான் யார், நான் தமிழன், நான் தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரம், நான் ரொம்ப வருஷமாக வந்தேன், எல்லாம் புரியுது. ஆனால் இது நமக்கு தரப்பட்டது. அது உங்களுக்கே அடி மனசில் தெரியும். அதாவது இந்த பூமியோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, பெர்மினேஷன் காம்பினேஷனில் ஸ்பெர்ம்ஸ் ஃபெர்டிலைஸ்ட் எக்கில் இந்த நம்ம இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த உடல் இந்த நிலத்தில் இந்த மண்ணில் பிறந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் ரஷ்யாவில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த ஊர் உங்களுக்கு தாய்நாடாக இருக்கும், அந்த மொழி தாய்நாடாக இருக்கும். தோஸ்தோவ்ஸ்கியோ, ஸ்டாலினோ, லெனினோ, கம்யூனிசமோ, சோவியத் ரஷ்யாவோ, புட்டினோ உங்களுக்கு வாழ்வாதாரமாக ஆயிருந்திருக்கும். மிடில் ஈஸ்ட்டில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாழ்க்கை முறை ஆயிருந்திருக்கும். சவுத் அமெரிக்காவில் ஒவ்வொரு, அதாவது பூமியில் நீங்கள் எங்கே வேணால் பிறக்கலாம். நீங்கள் பிறக்கும் பொழுது அங்கே என்ன நிலப்பரப்பில் என்ன ஒரு அரசியலமைப்பு இருக்கோ அது உங்களோட இதுவாகிடும். கிடைச்சிருக்கும், அதை பிடிச்சி தொங்கி அதுக்காக போராடுவோம். அது நம்மளோட ரத்தத்தோட ஊர்னு ஒரு உணர்வு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என் மொழி, இப்போ எனக்கு தமிழ்நாடு இருக்குல்ல ஒரு தொல்மொழி, சிந்து சமவெளியிலேருந்து நம்ம ஆதிக்குடியிலேருந்து இந்த கல்வெட்டில் நம்ம தான் முதல்ல வந்தோன்னா மன சந்தோஷமாக தான் இருக்கும். அது ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம இந்த இதிலேருந்து எல்லாருமே நம்ம அது பற்ற பிடிக்கும் பொழுது மற்றவங்கள நம்ம ஒரு எதிரியாக பார்க்குறதோ, மற்றவங்கள தப்பாக பார்க்குறதோ, மற்றவங்கள மேலே பார்க்குறதோ இல்லை கீழே பார்க்குறதோ எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப பேசிக்காகவே ஜாதியும் அப்படி தான். உங்கள் ஜாதியெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்ல தெரியாது. அதை வரலாறு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியாது. கேட்டால் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னார், நானும் நம்பிட்டேன். ஸோ எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பொசிஷன் அந்த உலகம் உங்களுக்கு தரனால நல்லாயிருக்கு. நீங்கள் ஏதை விட்டு கொடுக்கணும் லாஜிக்காக, உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா நீ படித்தாதான் டாக்டர், இந்த வீட்டில் பிறந்தாலே டாக்டர்னால் நம்ம 2வது ஆப்ஷன் எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ரத்தத்தில் ஊறி போய் ஜாலியாக இருக்குது. இல்லை எனக்கு வேணாம், இதை விட்டு நான் வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் உலகத்தில் இருந்துகிட்டா இருக்காங்க. இதை விட்டு இந்த சிஸ்டம் விட்டு நான் வெளியே வரணும், நான் என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் தோணாது. சில பேருக்கு அதாவது
அதாவது ஒரு மீனுக்கு வந்து நம்ம கடலில் இருக்கிறோங்கிறது எப்போ தெரியும்னா, எவனோ ஒருத்தன் கடலை விட்டு வெளியே தூக்கி நிலத்துல போட்டால் தான் துடிக்கும். என்னது இது புதுசாக இருக்குது, ஓ கடலுக்கு வெளியே ஒரு உலகம் இருக்கான்னு துடிக்கும். அப்போ தான் தண்ணியோட அருமை தெரியும். சில இது நல்ல விஷயம், நம்ம கெட்டதில் இருக்கோங்கிறதும், அதாவது நம்ம ஒரு கடலில் இருக்கிறோங்கிறதே ஒரு மீனுக்கு வெளியே வராதருக்கு தெரியாதனால நம்ம எதுக்குள்ளே இருந்திருக்கோங்கிறதே தெரியாத பாதி பேர் தான் அந்த ஊரில் மதத்துலேயோ ஜாதியிலையோ ஊறி போய் உட்காந்துருப்பாங்க. தன்னுடைய பெருமையிலையோ அதை விட்டு வரணும்னு தேவையில்லை. நல்லா இருக்கும்பொழுது எதுக்கு செம பெட்டு செம ரூம் நல்ல ஏசி ஓடுதுன்னா நம்ம எதுக்கு வெளியே வரணும்? திடீர்னு ஒரு நாள் கரண்ட் ஆஃப் ஆகும், கடுப்பில் ஒருத்தன் ப்ளக்கை பிடுங்கி விடுவான், ஏசியை உடப்பான், உனக்கு மட்டும் தான் காத்தான்னு. அப்போ உனக்கு வேர்க்கும்ல, அப்போ தெரியும் ஓ நமக்கு மட்டும் நம்ம இன்னொருத்தன் கொசுக்கடியில் தூங்கும் போது நம்ம ஏசியில் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அது இல்லை, அவன் கொசுக்கடியில் தூங்குறதுனால தான் நம்ம ஏசியில் தூங்கிட்டு இருக்கோம்னு புரியும் பொழுது அந்த உலகம் ஏற்றத்தாழ்வில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். இதை விட்டு வெளியே வருதுங்கிறது சில பேருக்கு தோணும், வந்துடலாம் தவறாக இருக்குது. ஸோ அந்த 20 வயசில் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அது என்ன மாதிரி ஆரம்பிக்கணும், ஒரு ரெபல் குணத்தில் ஆரம்பிக்கும். எதிர்த்து போரிடுது. அதெல்லாம் முரட்டு நாத்திகனா, முரட்டு கம்யூனிஸ்டா, எல்லாருக்குமே ஆரம்பிக்கும். சேகவரா புக்கோ, ஃபிடல் காஸ்ட்ரோவோ, கியூபாவோட அரசியலமைப்போ, மார்க்ஸ் பேசும், லெனின் பேசும், ஸ்டாலின் பேசுகிறது. நைட்லாம் காலேஜ் முடிச்சு விட்டா நைட்டு 2-3 மணிக்கு பசங்களாம் விட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வந்து marxism.comல ஃபிடல் காஸ்ட்ரோ ஸ்பீச்லாம் படிச்சுட்டு இருப்பேன். தோழர்களே, மனிதர்களே, ஒரு கோவம் இருக்கும். ஏழை மக்களுக்காக நம்ம இருக்கணும், தோழர்களுக்காக நம்ம ஏழைகளுக்காக உழைக்கணும், தொழிலாளர் வர்க்கம், உழைக்கும் வர்க்கம், மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கேருந்து அப்படியே அடுத்த இதுக்கு போகும், ஆண்டனி கிராம்சி போகும், உலகம் ஃபுல்லாக கம்யூனிசம் போகும், லத்தீன் அமெரிக்கா எது சமுதாயம் போகும், அப்புறம் இந்தியாவுக்கு வரும், இந்தியாவில் இருக்கிற தோழர்கள்லாம் படிப்போம், பகத்சிங் போகும், அம்பேத்கர் போகும், அரசியலமைப்பு போகும், போராளிகள் போகும். எதிர்த்து ஒரு சிஸ்டம் எதிர்த்து நம்ம போராடுற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். பொறுமையாக புரிய ஆரம்பிக்கும், ஜாதி புரியும், மதம் புரியும், இந்திய நாடு எதில் ஊறி போயிருக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அதை எதிர்த்து போராடலாங்கிற ஒரு விஷயத்தை வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ரெபல். இந்த ரெபல் வந்து இருந்துச்சு எனக்கு, ஒரு அப்போசிங் சிஸ்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் ஆர்ட்லேயும் அது நீங்கள் பார்க்கலாம், ஆர்ட்டில் பார்க்கலாம், பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கான விஷயத்தை அப்போஸ் பண்ணாலும் அது ஒட்டுமொத்த மூர்க்கமாகவே இருந்துச்சு. அதிலிருந்து நான் ஓஷோவுக்கு கடைசியாக டயர்டாகி, அதுக்குள்ளே நடுவில் எவ்வளோ தத்துவங்கள், எல்லா தத்துவத்தையும், எல்லா இசமு, சர்ரியலிசம், மேஜிக் ரியலிசமு, எக்ஸிஸ்டன்ஷியலிசம், ஃபிலாசபி, கெர்கிகார்டு, காண்ட்டு, கம்யூ, தொஸ்தோஸ்கிலேருந்து, காஃப்காலேருந்து எவெல்லாம் இருக்கணும் உலகத்தில், எவெல்லாம் ஆர்ட் பண்ணி பைத்தியம் பண்ணோம், தத்துவம் பிடிச்ச பைத்தியம் எல்லாத்தையும் படித்து முடிச்சு டயர்டாகி, மாடர்ன் பெயிண்டிங்லேருந்து, மாடர்னிசம்லேருந்து, கியூபிசம்லேருந்து என்னென்ன இசம்லாம் இருக்கும் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி படித்து டயர்டாகி ஓஷோ வந்து வருது. ஓஷோ வந்து ஓஷோ வந்து ஒரு நாத்திகம் சொல்லலை, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் தன்மையை பற்றி பேசுகிறார். நமக்கு ஒரு விஷயம் பதிலாக கிடைக்குதுன்னா நம்ம அந்த இடத்துல இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு நமக்கு சொல்லவே தெரியாது. அந்த இடத்துல நம்ம நின்றுவோம் தெரியுமா. அதுக்கப்புறமா நிறைய தேடுவோம், ஆனால் திருப்பி அந்த ஒரு பாயிண்ட்டுக்கே வருவோம், லைஃபுக்கு வருவோம். நான் ஓஷோ அதுக்கப்புறம் நிறைய இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் திருப்பி ஓஷோவுக்கு வருவேன், இதுதான் சரியாக இருக்குது. ஏன்னா அதுவும் வெரிஃபிகேஷன். இந்த ஆள் தான் கரெக்டாக, இந்த ஆள் தான் கரெக்ட் இல்லை, நம்ம ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக தானே, இவன் சொல்கிற பதில் கரெக்டாக தானே, நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணிப்பீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு தேட தான் திருப்பி பேக்குக்கு வந்து இந்த இடம் சரியாக நம்ம தேடிப்போம். அவர் சொல்கிற ரிபல் வந்து அவர் சொல்கிற ரிபலோ, ஜேகே சொல்கிற ரிபலோ, அந்த இண்டிவிஜுவலுங்கிறதோ எதிர்த்து சிஸ்டமை வந்து, அதாவது நம்மளோட அவங்க சொல்கிற ரிபல் வந்து ஒரு தியானத்துலேயோ உள் உணர்வுலேயோ ஒரு திங்கிங்லேயோ எப்படி வருது அப்படிங்கிறதான் எங்கள் ஒரு கேள்வி. ஜேகே இன்னும் கொஞ்சம் மினிட்டாக சொல்லுவார், திங்கிங்கில் என்ன அளவில் எப்படி நீங்கள் எப்படி ஒரு ரெபலாக இருக்கலாம். இந்த ரெபல் வந்து இருக்கிற ஒரு சிஸ்டம்க்கு எதிராக நீங்கள் ஆனீங்கன்னா நீங்களும் சிஸ்டமில் ஒரு ஆளாக ஆயிடுறீங்க. ஒரு நாத்திகனும் கடவுளை கும்பிட்றவனும் கடவுளுங்கிற ஒரு பேரை ஒருத்தன் ஆமான்றான், ஒருத்தன் இல்லைன்றான். அப்போ 2 பேரும் ஆமாம் இல்லைன்னு சொல்கிற அந்த ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம்னு ஓஷோ சொல்லும் போது என்கிட்ட பதில் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்லலை, ஒரு விஷயத்தை காட்டி அது இல்லைன்றீங்க. அப்போ ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்ல முடியுதுன்னா அப்போ அங்கே இருக்குன்னு தானே அர்த்தங்கிற பேர் ஒன்று வருது. ஸோ நீங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது நீங்கள் மறுத்து பேச தேவையே இல்லை, அது இல்லை ஆகிடும். அப்போ அதனால தான் சொல்கிறேன், 2 பேருக்குமே கடவுள் தன்மைன்னு இருக்குது. அதை ஒருத்தன் வெளியில் இருக்குது நீங்கள் தேடும் போது தான் நீங்கள் ஆமாம் இல்லைன்னு சொல்லி ஆகணும் வருஷம். இதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப. ஸோ அவர் சொல்கிற இந்த விட்டு வெளியே வா, தனித்திருத்தல், இந்த ரெபல், அவர் ஓஷோ சொல்கிற ரெபலோ ஜேகே சொல்கிற ரெபலோ வேறு மாதிரி ஒரு ரெபல். அதாவது எண்ணத்தின் அளவில் இனி அந்த ரெபல் வந்து போட்டு உடைக்க மாட்டான், போராட்டம் பண்ண மாட்டான். அவனோட ஏன்னா உலகம் ஃபுல்லாக இப்போ வரைக்குமே ஜாதி அமைப்புக்கு எதிராக போராடணும்,
மத அமைப்புகளுக்கு எதிராக போராடணும், ஒரு அநீதி நடந்தால் தட்டி கேட்கணும். அது வந்து தினம் தினம் வந்து நம்ம இருக்கிற நிலம் வந்து எதை கேட்குதோ அதை தரணுங்கிறது வேறு. இப்போ இந்த ரெபல் வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கான ஒரு பதிலாகவே அவன் இருப்பான். ஆனால் அது ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலே. அவர் சொல்கிறது எண்ணத்தோட அளவில் அந்த ரெபல்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த எண்ணத்தோட அளவில் ரெபலுங்கிறது எல்லா சிஸ்டமும் தாட்டில் தான் வேலை செய்யுதுங்கிறார். ஓஷோவோ புத்தரோ ஜேகேவோ அதில் தான் வராங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தரப்பட்ட மொழி, ஒரு இனம், அது சொல்லப்பட்ட கட்டுப்பாடுகள், அது சொன்ன மித்தாலஜியில் இருக்குது. புனைவு கதைகளில் தான் உங்களோட வாழ்க்கையை இயங்கிக்கிட்டு இருக்குது. இல்லாத ஒரு கடவுள் இருந்தால் மாதிரி இருக்கிற கதை தான் உங்களை சுற்றி இருக்குது. நீங்கள் சும்மா கொஞ்சம் வச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வாழ்கிற இந்த நிலப்பரப்பில் உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லாமே பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வானத்தில் ஒருத்தன் இருந்தான் அப்படிங்கிற ஒரு 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 கதையிலேருந்து எல்லாமே ஆரம்பிக்கும். அந்த கதை உங்களுக்கு நீதியை சொல்லிடும். ஒரு கதை வந்து உன்னை 4 வர்ணமாக பிரிச்சுது. ஏதோ யாருனே தெரியாது, ஒரு கதை தான். ஒரு கதை வந்து உன்னை 4 வர்ணமாக பிரிக்குது. நீ கீழே நான் மேலேன்னு பிரிக்குது. ஒரு வரலாறு பிரிக்கலை, ஒரு கதை பிரிக்குது. அதுவும் வந்து 1752 14th மார்ச்லாம் சொல்ல மாட்டான். பல லட்சம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இவங்கள் தோன்றுச்சுமா. இங்கேன்னு இல்லை, உலகம் ஃபுல்லாகவே. இப்போ பேலஸ்டீன்லையுமே என்ன, கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுளோட ஒரு கதை. இங்கே தான் பிறந்தார், இங்கே தான் பிறக்கலை. அந்த புனைவில் ஒரு ஊரே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நிலம் இஸ்ரேலுக்கு எங்களை அங்கேருந்து பிரிச்சிங்கன்னா, இங்கேருந்து மைக்ரேட் ஆனோம், இங்கேருந்து வந்தோம். மோசஸ் கடல் 2ஆக பிரித்தார். உன் தாத்தன் பிரிஞ்சு வந்தான். சரி, இப்போ தான் உலகம் எல்லாம் ஒன்றாகி வேறு மாறி தொலைஞ்சிருச்சே. இணங்கி வாழலாங்கிறதே அது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, எல்லாருமே வேறு நிறங்கள், வேறு உருவங்களோட ஒரே உள்ளுணர்வோடு தான் வாழ்கிறாங்க. மனிதர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நுண்ணறிவு இங்கே பக்குவங்க யாருக்கும் இல்லை. அதுதான் உண்மை. ஸோ எப்படி வெளியே வருது? என்னங்க இந்த என்னங்க எதிர்த்து போராடினதாங்க எல்லாம் ஓகே. இது அரசியல் சார்ந்தது, நிலம் சார்ந்தது. உள்ள எப்படிங்க நான் ரெபலாக இருக்கிறது அப்படிங்கிற போது தான் திங்கிங்கில் அதை கொண்டு வாங்க அப்படிங்கிறார். இல்லை ஜேகே அது ஓஷோ வந்து அவேர்னஸும் பாரு, அலர்ட்னஸும் பாரு, கான்ஷியஸ்னஸும் பாரு. ஜேகே சூப்பராக ஒன்று சொல்லும், இன்னசென்சி ஆஃப் த ப்ரெசண்ட் அப்படிம்பார். நிகழ்காலத்தின் அந்த ஒரு வெகுளித்தன்மை இல்லை குழந்தை தெய்வீகத்தன்மை கூட வச்சுக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு இன்னசென்சி, நல்ல வார்த்தை அது, இன்னசென்சி ஆஃப் த ப்ரெசண்ட். அந்த நிகழ்காலத்தில் வந்து ஒருத்தன் இருக்க முடிஞ்சால் அவர் வந்து இந்த கால ஓட்டம் இருக்கிற நேற்று இன்றைக்கி நாளைக்குங்கிறது இந்த சிஸ்டம் நமக்கு தரப்பட்ட ஒரு சிறைங்கிறார். டைம் எல்லாம் எங்கே இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. நாளைக்கு காலையில் நான் எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு இமேஜ் ஓடுதில்ல, நாளைக்கு. அதுக்கப்புறம் அது அடுத்த வாரம் நான் இதை பண்ணணும். இன்னும் பெருசாக போங்க, அடுத்த வருஷம் எனக்கு இது இருக்குது. இன்னும் பெருசாக போங்க, இன்னும் 10 வருஷம் நான் அப்படி இருக்கணும். இன்னும் பெருசாக நான் சாகும் போது இப்படி இருக்கணும். இந்த டைம் இருக்குல்ல, இப்போ உங்களால் இந்த நொடியில் உட்காந்துக்கிட்டு பாஸ்ட்டையும் பார்த்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போலாம் நம்ம இல்லையேன்னு. இப்போ நம்ம இன்னும் போகணுமே, ஃப்யூச்சரையும் கொண்டு போகிற முடியும். இது வந்து ஒரு சிறை அப்படிங்கிறார். இது வந்து நம்மளை வந்து இந்த இயற்கையோட கொடிய விதிகள்லேருந்து காத்துக்கிறதுக்கு நம்மளை வச்சுருந்துச்சு. வேட்டையாடும் போதோ, ஒரு மிருகத்தை நம்ம வேட்டையாடும் பொழுதோ, உணவு சேகரிக்கும் பொழுதோ வேட்டையாடி செத்துக்கிட்டு இருந்தோம். நேரங்காலம் எப்போ நமக்கு வந்திருக்கு, எப்போ நம்ம சூரியன் பார்த்தோம்னா செடி கொடியை வந்து விவசாயம் பண்ணலாம் தெரியும் பொழுது நேரம் புரியுது. ஓகே, இப்போ மழை பெய்யும், அடுத்த வருஷம் மழை பெஞ்சதுன்னா இந்த செடி வளருது, திருப்பி நடணும். முறை அவன் டைமை இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறான். வேட்டையாடுறவனுக்கு டைமிங் தேவையில்லை, தினம் அது எங்கே வேணால் இருக்கும் மிருகம். ஆனால் செடி வளர்க்குறவனுக்கு ஒரு டைம் சைக்கிளிக் டைம் வாங்க. ஈஸ்வரெலாம் வந்து நேரம் வந்து ரவுண்டாக இருக்கும், லீனியராக இருக்காது, ரவுண்டாக. ஏன்னா நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா டைமை ரவுண்டாக தான் பார்ப்பீங்க, கிளாக் ரவுண்டாக இருக்கிறதுல அந்த மாதிரி தான். அந்த டைமில் அது அப்புறம் தான் வருது. ஒரு உணவு உற்பத்திக்கு தான் நேரம் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த இது வந்து நமக்கு கடைசியில் வாழ்க்கை சைக்கலாஜிக்கல் டைம் தான் பிரச்சனை பார். ஜேகே அதுக்காக என்ன சாப்பிட வேணான்னு சொல்கிறீங்களான்னு கேட்பான் வார்த்தை. ஜேகே சொல்லு, சாப்பிடு, நீ சாப்பிடு. உன்னோட உடலுக்கு பயாலஜிக்கல் செக்யூரிட்டியும் பார். சூப்பரான வார்த்தை. பயாலஜிக்கல் செக்யூரிட்டிக்கு ஒருத்தன் உழைக்கணும், தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். சாப்பிடு. ஒரு மிருகம் வந்தால் தள்ளிப்போ, கொசு உட்காந்து அடி, இந்த பக்கம் டேஞ்சர் இருக்குது, அந்த பக்கம் போ. இது உனக்கு உன் உடலை மரணத்திற்கு போகாமல் காத்துக்கிறது தேவையான அறிவிக்கு நீ செய்யலாம். சைக்கலாஜிக்கல் செக்யூரிட்டி தான் ஒரு பிரச்சனைங்கிறார். சைக்கலாஜிக்கல் செக்யூரிட்டி, நான் யார், நான் இந்த இடத்த சேர்ந்தவன், இந்த மொழியை சேர்ந்தவன், எனக்கு இதுதான் என் ஈகோ, இதுதான் இருப்பேன். உனக்குள்ளே வைக்கிற சிறை தான் நீங்கள் மனுஷன் அடிச்சுக்கிட்டு நாறதுக்கான காரணம்னு ஜேகே சொல்கிறார். ஓஷோ வந்து ஜேகே ரொம்ப கஷ்டமாக பேசுகிறாப்புல, தாத்தா நீ உட்காந்து தியானம் பண்ண உனக்கு புரியும் பார். ஸோ இந்த ஓஷோவோ, ஜேகேவோ, புத்தரோ, கபீரோ, வள்ளலாரோ
நீங்கள் பார்க்குற மிஸ்டிக்குகள் உலகம் ஃபுல்லாக இருந்த எல்லாருமே தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவல் ரெபலாக தான் இருக்கிறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட வாக்கியங்கள்லாம் மதமாக மாறுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுற ரெபலாக இருக்கிற தேவையில்லாத சிஸ்டமாக மாற்றி அதையும் திருப்பி இதுக்குள்ள மறுபடியும் சொல்கிறேன், புத்திசம் வேறு, புத்தர் வேறு, ஜீசஸ் வேறு, கிறிஸ்டியானிட்டி வேறு. இதுதான் இங்கே குழப்பமே. அந்த தனிப்பட்ட மனிதன் சொல்லப்பட்ட புக்கில் எல்லாமே அழகாக இருக்கும். ஆனால் அது மதமாக மாறி நான் இருக்கேன், கடவுளுக்கும் உங்களுக்கும் நடுவில் நான் ஒருத்தர் இருக்கேன்னு காட் மேனுங்க ஒருத்தன் வரும்பொழுது தான் எல்லாமே பிரச்சனையாகுது. அப்போது என்ன அளவில் எப்படி நான் ரெபலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஸோ இதிலிருந்து நான் எப்படி அடுத்து முதல்ல அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த லேண்டில் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த நிலத்தில் இருக்கிற இந்த பழக்க வழக்கம் சடங்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு தேவையில்லை. முதல்ல அந்த பிரேக் அங்கேருந்து ஆரம்பிங்க. முதல்ல இதுதான் பெஸ்ட், இதுதான் புனிதம்ங்கிறத முதல்ல நீங்கள் உடைக்கணும். என்னுடைய நான் வாழ்கின்ற மண்ணின் கலாச்சாரம் தான் சிறந்ததுங்கிறது முதல்ல பிரேக் பண்ணுறதுல தான் முதல் புரட்சி ஆரம்பிக்குது. ஏன்னா உலகின் இது என்னோடது தான் சிறந்ததுன்னு உலகத்தில் எல்லாமே சொல்லுவான். அதனால தான் எதுவுமே சிறந்தது இல்லை. அந்தந்த இடத்துல அந்தந்த நிலப்பரப்பில் இப்போ உங்கள் இதில் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம இந்த இடத்துல இதோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு மரபு இருக்கும். ஆஃப்ரிக்காவில் வேலை இருக்கும். அண்டார்டிகாக்காரர்கிட்ட நீங்கள் மண்ணை பற்றியே பேச முடியாது. அவன் ஐஸ் கட்டிக்குள்ளே இக்லு கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பான், பனிக்கட்டி கூட சண்டை போட்டு உட்காந்துருப்பான். அவங்ககிட்ட தமிழக சங்க இலக்கியம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அவன் பார்த்த உலகமே வேறு. இது எல்லாம் இணையாமல் இருந்த டைமில் வேணால் அவன் ஏன்னா அவனுக்கு தன்னோட நிலத்தை தாண்டி வெளியில் ஒன்று இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஒரு அண்டார்டிகாவில் வாழ்கிறவனுக்கு வெளியில் ஒன்றுமே இல்லை உலகம். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட அண்டார்டிகா மட்டும்தான் வேர்ல்டு. ஒரு அமேசான் காட்டுவாச்சிக்கு அவன் காட்டை தாண்டி உலகம் மேலே நினச்சிப்பான். ஸோ மித்தாலஜிகள் அங்கங்கே ஃபார்ம் ஆகும், அதுக்குள்ளேயே தான் சுற்றும். ஒவ்வொரு ராஜா வந்து எக்ஸ்பேண்ட். இன்றைக்கி உலகம் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம சமுதாயம் சிறந்ததுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதில் இருக்கிற சிறந்ததை மட்டும் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ உலகம் ஃபுல்லாக நீங்கள் தேடும்போது, ஏன்னா இப்போ எல்லா மக்களும் ஒரே பீப்புள் ஆஃப் தி எர்த்தாக மாறின நேரத்தில் இருக்கும். நம்மளால் வேடிக்கை பார்க்க முடியுதுல்ல. உக்ரைன் செத்துக்கிட்டு இருக்குது, காசாவில் செத்துக்கிட்டு இருக்குது. போன வாரம் பள்ளிக்கரணையில் 2 நாள் முன்னாடி பள்ளிக்கரணையில் ஜாதியோட ஒரு பையன் வெட்டியிருக்காங்க. நம்ம ஊரில் நம்ம நிலத்தில் நீங்கள் சொல்கிற கேபிட்டல் நகரத்தில் ஜாதிகள் பார்க்குறது இல்லைன்னு சொல்கிற அவங்க கம்பீரமாக இருந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. வேடிக்கை பார்க்க முடியுதில்ல நம்மளால். இதுதான் இங்கே வந்து இப்படி நம்ம வேடிக்கை பார்க்க முடியுதுன்னா நம்ம இன்னும் இந்த பூமியோட பீப்புள் நம்ம சொல்ல வேண்டிய நேரத்தில் இப்போ இருக்கோம். இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா இன்டர்நெட் வந்துடுச்சு, உலகம் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிடுச்சு. எல்லா உலகத்துக்காரனும் எல்லா சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன தெரிய வருது உங்களுக்கு? சும்மா எடுத்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன தொல்லை இருக்கோ அதே தொலை தான் ஆஃப்ரிக்காக்காரனுக்கும், அதே தொலை தான் அரேபியாக்காரனுக்கும், அண்டார்டிகாக்காரனுக்கும், அமெரிக்காக்காரனுக்கும், ஆஸ்திரேலியாக்காரனுக்கும். காலனி ஆதிக்கம், எல்லா ஆதிக்கம் 1000 சொல்லுவான். எலிசபெத் ராணியாக இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை வச்சோ அந்த ராணிக்கு ஒரு பிரச்சனை. எங்கள் அம்மாவால் எந்த வாழ்க்கையும் வெளியில் வாழ முடியல, ராணியால் வெளியே வர முடியல. ராணியாக இருந்தாலும் அவளை வந்து எந்த சராசரி மனிதன் வாழ்க்கை எந்த வாழ்க்கையும் அந்த அம்மா பார்த்துருக்காது. அதுக்கு அரண்மனையை பார்த்தா வாந்தி வந்திருக்கும். அவங்க எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். இது சேர வேண்டிய அந்த ஒரு நேரம் வந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. குளோபலைசேஷனுங்கிறது ஒரு அழகான அமைப்பு. அது உலகமயமாக்கலுங்கிறது உலகெல்லாம் ஒன்று சேர நினச்சானுங்க. ஆனால் அப்படி ஆகலை. மார்க்கெட்டு தான் ஒன்றாச்சு. ஒரு கோக்கோ, பெப்சியோ, மெக்டியோ கோழிக்கறியை ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்றது தான் உலக கல்ச்சரை வாங்குறது. அது ஒரு தனிப்பட்ட நாட்டில் ஒரு ஃபேக்ட்ரியில் தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற மொழியில் இருக்கிற அழகான வார்த்தையெல்லாம் படிக்கிற பழக்கம் வச்சுப்பேன். போய் இந்த அன்ட்ரான்ஸ்லேட்டபிள் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று போடுங்க. அன்ட்ரான்ஸ்லேட்டபிள் வேர்ட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னு போடுங்க. அது ரொம்ப அழகான விஷயம். எனக்காக தயவு செஞ்சு வோக்கலி ஃபேன்ஸ் அதை நீங்கள் நெட்டில் தேடி பாருங்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழி வார்த்தை ஒன்று இருக்கும். அதுக்கு எந்த மொழியிலும் டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாதும்மா. ஏன்னா அது அந்த கலாச்சாரத்துக்கே உரிய ஒரு அழகான ஒரு விஷயம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சது, மனுஷன் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப பிடிச்சது இது. இப்போது ஸ்பானிஷோ இட்டாலியாவோ சோப்ரே மெசா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நான் ஜென்மகிஸ் வீடியோ கூட பண்ணியிருப்பேன். ஒன்றுமே போகல, ஆனால் ஒரு ஆசை எனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. அது என்னன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ஒரு 1 hour ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுகிறதான். இது நம்ம எல்லாருமே பண்ணுவோம். ஆனால் அந்த ஒரு நாட்டில் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த மொமெண்ட்டுக்கு. அந்த டைமில் வேறு டிவியில் ஒரு ட்ராமாவுக்கு சோப்ரமேசா சோப்போ பேரானே இருக்குமா. அந்த நாள் அவன் நோட் பண்ணுறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோ சுற்றத்தார் கூட குடும்பத்துடைய உட்காந்து வெறுமனே பேசுகிறதுன்றான்.
ஸோ இந்த வார்த்தை என்ன பண்ணுது, நீங்கள் தினமும் உங்களை தாண்டி போகிற விஷயத்த நோட் பண்ண வைக்கிது. இப்படி உலகம் ஃபுல்லாக 1000 வார்த்தை இருக்குது. இப்போ எல்லோரும் பேசுங்க, இக்கிகாய்ங்கிற வார்த்தை ஜப்பானில் ஃபேமஸ் ஆச்சே ஒரு புக்கு வழியாக. அந்த ஒரு ஜப்பானில் 100 வயசு வரைக்கும் அதிகமாக வாழ்கிற ஐலாண்டில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இக்கிகாய்ங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. இக்கிகாய்னா உங்களோட வாழ்க்கையின் நோக்கம், பர்பஸ். நான் எதுக்கு இந்த பூமியில் வாழ்கிறேன், அந்த பர்பஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு தினமும் அதை நினச்சி எந்திரிங்க அப்படின்றாங்க. அதுதான் உங்களை ஹோல்சமாக உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படின்னு அந்த ஐலாண்டில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றாங்க. உலகம் ஃபுல்லாக 1000 வார்த்தை இருக்குது. ஜப்பானில் நல்ல வார்த்தை பேர்லாம் தெரியல, அர்த்தம் சொல்கிறேன். அதாவது காடில் குளிக்கிறது, காடுகளில் குளித்தல், ஃபாரஸ்ட் பேதிங் மாதிரி சொல்கிறான். அதாவது நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ஒரு நாள் காட்டுக்கு நடுவில் தனியாக நடந்து போகிறது அப்படின்றான். ரொம்ப நாள் கழித்து பார்க்குற நண்பனை பார்க்கும்பொழுது வர்ற முதல் கண்ணீர், அதுக்கு ஒரு பேர் இருக்குது ஒரு நாட்டில். நான் அப்புறமா பொறுமையாக அதை வந்து ஓக்கலில் ஜென்ம கிஸ்டோ நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆசை உனக்கு ஒரு குட்டி குட்டி ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. மனுஷன் நல்லவன் தான், உலகம் ஃபுல்லாக நல்லவன் தான். எல்லாருக்குமே இந்த பாரதை உடச்சிக்கிட்டு எல்லோரும் ஒன்றா இருக்க முடியாதாங்கிற ஆசை இருக்குது தான். ஆனால் அவனை தன்னோட வீடு தான் குடும்பம் அடைச்சி வைக்கும் பொழுது அவனை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறதுனால பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இஸ்ரேல்காரனும் பாலஸ்தீன்காரனும் ஆப்பிரிக்காக்காரனும் அமெரிக்கா அண்டார்டிகாக்காரனும் இன்றைக்கி உனக்கு தமிழ்நாடுக்காரனுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே தான் அவனுக்கும். அவனுக்கு அது வேறு மாதிரி இருக்கும். இந்த எண்ணத்தில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் எல்லாமே மாறும். என்ன கேட்பாங்க, இந்த ஜாதி எப்படிங்க கரைக்கிறது ஒழிக்கிறது? ஜாதி ஒழியாது. அதை வந்து 2 நாளில் ஒரு சட்டம் போட்டோ இன்றைக்கி பாருங்கள் ஒரு அம்பேத்கர் படிங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்கள் டிஃபால்ட் ஆன்சரில் சொல்லுங்க, நீங்கள் இது ஒழிச்சிட முடியாது. நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். என்னோடய சந்ததிகள் என்னோடய வீட்டில் இருக்கிற எனக்கு இருக்கிற சொந்தக்காரங்க எனக்கு அடுத்த ஒரு எந்த ஜென்ரேஷனையும் ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு நான் மாற்ற பார்ப்பேன். எனக்கு அப்புறம் வரவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் இதை பண்ணிட்டாலே போதும். கரைக்க முடியுமோ என் பக்கம் கரைச்சிக்கிறேன். அது எல்லோரும் அவங்கவுங்க இதில் பண்ணாலே போதும். ஒட்டுமொத்தமாக அதை செஞ்சிடலாங்கிற விஷயம் வரும்போது நடக்காது. இதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் வர்ற யாருமே ஜாதி பார்க்க மாட்டாங்க என் வீட்டிலங்கிற தெளிவான முடிவு இருந்தாலே அது அடுத்து இது எல்லாருமே செய்ய ஆரம்பித்து அடுத்து கரைய ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். இப்போது இதை நீங்கள் உட்காந்து கோபமாக பேசியோ ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டோ போட்டோ வீடியோவோ போட்டோ அதை விட உங்கள் வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றமாக இருக்கும் பொழுது அது அடுத்தடுத்து அவங்க அதை ஃபாலோ பண்ணுறது வாசியாக. ஸோ எண்ணத்தில் அந்த ஒரு மாற்றம் இருந்தால் மட்டும்தான். ஸோ அதான் மொதல் பாயிண்டே தான். உங்களோட நீங்கள் பிறந்த இடம் பியூருங்கிறத முதல்ல நம்புறத முதல்ல விட்டுறலாம். நான் தான் முதல்ல வந்தேன் அப்படிங்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம தான் முதல்ல வந்தவங்க. அதாவது இந்த சமஸ்கிருத தமிழ் அரசியல் ஒன்று இருக்குது, அது பெருசு. அதை வச்சு இந்த ஜாதி கட்டமைப்பில் ஏகப்பட்ட மதங்கிற பேரில் போயிட்டுருக்கு, அது வேறு. ஆனால் நம்ம தான் முதல்ல வந்தோம் அப்படிங்கிறதும் இந்த உலகத்தில் வந்து அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இப்போது இந்த ப்ரெசண்ட்டில் நம்மளோட இனம்னு நம்ம கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுமே இப்போ வந்து இதுக்கு மேலே தேவை கிடையாது. இப்போ ரஷ்யாக்காரனுக்கும் ரஷ்யான்னு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, அமெரிக்காருக்கும் நம்ம சொல்ல முடியல. இதுக்கு மேலே ஒட்டுமொத்த பூமியை அந்த பிளானட்டை பார்க்க நேரம் வந்துருச்சு. ஏன்னா அண்டார்டிகாவில் பனிமலை உருகுனா திருநெல்வேலி திண்டுக்கல்லையும் முறை மழை பெஞ்சு கடை மூடுறதுக்கு வெள்ளம் வருது. உலகம் வந்து அப்படி கனெக்ட் ஆகிருச்சு. இதை நம்ம யோசிச்சே ஆகணும். இப்போ நீ இங்கே வந்து உன் காட்டை எரிச்சின்னா ஆஃப்ரிக்காவில் அவனுக்கு டெம்பரேச்சர் ஏறுதுன்றான். இங்கே ஒரு இடத்துல நம்ம வீடு கட்ட ஆரம்பித்தா வெளிநாட்டில் பறவைங்க இங்கே வர தடுத்து நடுக்கடலில் செத்து போயிடுதுன்றான். நான் அறிவியல் தப்பாக சொல்கிறேன். ஆனால் ஒன்று இந்த நிலப்பரப்பில் ஒரு மாற்றம் நடந்தால் நமக்கு பூமியோட அந்த இதில் இருக்கிற ஒரு மாற்றம் நிகழும் பொழுது ஸோ நம்ம எல்லோரும் இப்போ ஒன்றா கனெக்ட் ஆகிற நிலைமையில் வந்துட்டோம். ஒரு டிக்டாக்ல ஒரு பாட்டை போட்டு உலகத்துக்கு எல்லோரும் ஆட ஆரம்பிச்சிட்டோம்ல, அந்த நிலைமைக்கு நம்ம அந்த ஒரு மாற்றம் வரும். ஸோ இப்போ உங்களோட இனத்தை வந்து பியூராக நினைக்கிறத விட்டுட்டு நமக்கு தரப்பட்ட ரூல்ஸுங்க இங்கே இருந்த சடங்குகள்லாம் முதல்ல தூக்கி எரிஞ்சிட்டு மற்ற உலக கல்ச்சருக்கு நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிறதும் நல்லது அப்படிங்கிற நான் கொஞ்சம் யோசிப்பேன். டிசிப்ளின் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜாப்பனீஸோட சாமரை கல்ச்சர் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இயற்கையை பாதுகாக்கிறதுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் சவுத் அமெரிக்கா அமேசான்காரங்கிட்ட நீங்கள் போகலாம். ஒரு கம்யூனிட்டியாக ஒன்றா வாழ் தான் ஜப்பான்காரன் 1000 சொல்லுவான். சைனா கிட்ட ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று இருக்கும், சவுத் அமெரிக்காவில் ஒன்று இருக்கும், நார்த் அமெரிக்காவில் ஒன்று இருக்கும், அமெரிக்காவில் ரெட் இண்டியன்ஸ் கிட்ட ஒன்று இருக்கும், மெக்சிகோவில் இப்போ மாயன்ஸ் தான் கிளாக் கண்டுபிடிச்சான், டைமை வேறு மாதிரி பார்த்தான்னா, அதே மாயன்ஸ் தான் எனிமி கிடச்சா அவன் லைவாக அவனை கொண்டு அவன் ஹார்ட் எடுத்து சூரியனுக்கு காட்டுறவனு அதே கல்ச்சருக்காரன் தான். ஏன்னா நமக்கு இது கொடூரமாக தெரியலாம், ஆனால் அவனுக்கு மரணங்கிறது கடவுளுக்கான ஒரு விருந்து தான். ஸோ உலகம் ஃபுல்லாக படிக்க இது எல்லாத்துலேருந்து பெஸ்ட் எடுத்து ஒரு உலகம் ஃபுல்லாக ஒரு கல்ச்சரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு ஆசையாகவே இருக்கும்.
ஒரு புத்த சிலையை டேபிளில் வைக்கிறதோ, ஒரு ஜென் மேட்டு ஒன்று வாங்குறதோ, ஒரு சிலோன் டீ தூள் எங்கள் வீட்டில் இருக்கிறதோ, ரஷ்யன் நாவல் இருக்கிறதோ, இதுவும் அது ஒரு சின்ன லெவல் தான். உலகம் அப்படி தான் பெருசாகணும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே குழப்பந்தான், நான் யாருன்னு தெரிலங்கிற குழப்பந்தான் உலகத்துக்கு அத்தனை பேருக்கும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஸோ நம்மளோட கலாச்சாரத்தில் எது சிறந்ததாக இருந்ததோ அதை எடுத்துக்கிட்டு நமக்கு தடையாக இருந்ததெல்லாம் தள்ளி விட்டுட்டு மற்ற கல்ச்சர் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இதோ இப்போ என் நேரத்தில் சங்க இலக்கியம்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ் பழைய இலக்கியம்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தால் இந்த 4 வர்ணமாக பிரிஞ்சுட்டு இருக்க முன்னாடி ஒவ்வொரு நிலமாக இருந்திருக்கான். காடு, மலை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இருந்திருக்கான். அது தொழில் சமூகமாக இருந்திருக்கு. அப்போது அவன் அந்த நிலத்தில் இருக்கிற மக்கள், அப்போ ஜாதி கிடையாது, அவங்கவுங்க தனியாக அவன் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துருக்காங்க. கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. நான் நெய்தலில் இருக்கிற ஒரு பொண்ணை தூக்கி மருதமில் இருக்கிற வீட்டுக்குள்ளே போனால் சமாளிக்க முடியாது. அவளுக்கு இங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஒரு ஆம்பளை அந்த ஊரில் போய் தொழில் பண்ண முடியாது. கடலில் இருக்கிறவன் கடலில் இருந்தான், மலையில் இருந்தான், நிலத்தில் இருந்தான். சாப்பாடு மாறுது, உடை மாறுது. கடல் படிச்சிருப்பீங்களா இந்த கருப்பொருள், உருப்பொருள், பண்பு பொருளாக அதெல்லாம் அதுக்கப்புறம் ராஜாக்கள் வரான். இந்த குறுநில மன்னர்னா பெரிய ராஜாவது, கிங்டம் வருது. சேர சோழன் 3 ஆகிறான். இப்போ நம்ம கார்பரேஷனு, மெகா டெக் கம்பெனி, ஃபேஸ்புக், கூகுள் மாதிரி. அப்போ ராஜாவும் பெருசாகிறான். அப்புறம் பிராமணியம் வருது, ஜாதி முறை வருது, மனு வராரு, 4 பிரியுது. அதுக்கப்புறம் அந்த கலாச்சாரம் அப்படியே மாறி இப்போ நம்ம வேறு மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் சிறந்ததை எடுத்துக்கலாம். அதனால தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா, ஏன் அந்த ஒரு பாட்டை மட்டும் அந்த 400 பாட்டில் எடுத்துக்கணும்? எவ்வளவோ பேர் பாடினான். ஒரு ராஜாக்கெலாம் பாடுவான். என் ஊரில் புறா இருக்குது, கொக்கு மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்குது, படிச்சுட்டு இருக்குது, ஆயிரங்கள் புஜங்கள் கொண்ட ராஜாவேம்மா. ஒரே ஒருத்தன் வந்தான், கணின்னு பூங்கொண்டனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊருக்கும் போக எல்லோரும் நான் கெஸ்ட்டுன்னு இது பேசினான், சோஷியலிசம் பேசினான், ஹோல்னஸ் பேசினான். அப்போவே ஓக்கலொலி பேசியிருக்கான் அவனை ஒருத்தன், எல்லோரும் ஒன்று தான்னு. அப்போ அதை எடுத்துக்கிறாங்க. அவன் நல்லா இருக்கே. செம்புலப்பயிலுங்கிற ஒரு சிமிலி இன்றைக்கி தமிழ் கட்சியில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சூடாக இருக்கிற களிமண்ணில் ஒரு துளி நீர் பட்டு எப்படி அனல் பறக்குதோ அந்த மாதிரி என் காதல் உன் மேலே இருக்கும். எவ்வளவோ மெட்டஃபர் இருக்கும் தமிழ் கலாச்சாரம். இந்த ஒரு வார்த்தை எல்லாருக்குமே பிடிச்சிடும். அவன் அந்த டைமில் பார்த்துருப்பான், அவன் டைமில் உட்காந்துருப்பான், புலம் உட்காந்துருப்பான், நல்லா சூடாக அவன் ஏரியாவில் உட்காந்துருப்பான், மழை பட்டிருக்கும். அடடா இது நல்லா இருக்குது, இதை நம்ம கவிதையில் எழுதலாமே யோசிச்சிருப்பான். இன்றைக்கி இந்த கலாச்சாரம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கல. இது நம்ம கண்டுபிடித்த ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போது புறநானூரில் அவ்வளோ பேரை வெட்டி கொண்டுட்டு இருப்பான், ராஜா க்ளோரிஃபை பண்ணியிருப்பான். நம்ம எடுத்துக்கணும்னு தேவை இல்லை. அப்போ அவனுக்கான தேவை இருந்திருக்கும். இப்போ அதுக்கான தேவை இல்லாத போது நம்ம பெருமை எடுத்துக்க ஒன்றும் இல்லை. இப்படி ஒவ்வொரு கலாச்சாரமும் சிறந்ததை எடுத்துகிட்டு அவங்க தேவையே இல்லாத எது பிரச்சனை தருக்கதோ அதை ஒதுக்கிட்டு எல்லாரும் எல்லா கலாச்சாரத்தையும் நல்லபடியாகவே பார்த்தாலே உலகம் எப்படி அழகாக கனெக்ட் ஆகிருக்குன்னு கொஞ்சம் வச்சு பாருங்கள். ஸோ அந்த என்ன அளவில் நீங்கள் பிரேக் பண்ணணும்னா உங்கள் திங்கிங் என்ன ஆகும்னா, இந்த அதாவது நீங்கள் யோசிக்கிறது நீங்கள் யோசிக்கலை, நீங்கள் யோசிக்க வைக்கப்படுகிறீங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் உங்கள் திங்கிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், நிறைய புக்கு படி, நிறைய படம் பாருங்கள், ஆல்டர்னேட்டிவாக போங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இருக்கிற டிஃபால்ட் வாழ்க்கை உங்களுக்கு தரப்பட்டவை, நீங்கள் யோசிச்சது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் பயணப்பட்டே ஆகணும். உங்களுக்கு அது என்னென்னு தேடணும்னு பதில் இருந்தால் மட்டும் நீங்கள் பயணப்படுங்க. எனக்கு இது போதும்னா நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, கோபம் வருதுன்னா அந்த எண்ணம் இப்போ உங்கள் மண்டையில் ஒரு எண்ணம் ஓட்டம் டிஃபால்ட்டாக. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு பூஜை பண்ணி ஆகணும். ஒரு இதில் ஃபங்க்ஷனாக இந்த ஜாதிக்கார வீட்டுக்கு போகக்கூடாது. இதெல்லாமே உங்கள் பிளட் லைனில் சில விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம அன்கான்ஷியஸாக சில விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில விஷயத்தை வெறுப்பாக பார்க்குறோம், சில விஷயத்துக்கு பண்ணுறோம், சில விஷயத்துக்கு எதுவுமே இல்லாமல் சும்மா தலையாட்டுறோம். எல்லாமே உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் அது ஆப்போசிட் டைரெக்ஷன் நீங்கள் பயணப்பட்டால் மட்டும்தான். அதை கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் கொண்டு போகணும். நிறைய படிக்கும், நிறைய தெரிஞ்சிக்கும் பொழுது உங்கள் திங்கிங் எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு தரப்பட்ட திங்கிங் டைல்யூட் ஆக ஆரம்பிக்கும். டெல்யூஸுங்கிற ஃபிலசபர் ரைசோம் அப்படிம்பார். உங்களுக்கு தரப்பட்ட அந்த பாத்வேலேருந்து விலகி போங்கம்பார். நான் வேன்கோ அப்படி தான் படித்தேன். வேன்கோ படிக்கும் பொழுது எனக்கு தெரியுது அவன் என்ன மாதிரி தான் இருக்கான். நான் பட்ட அதே கஷ்டம், நான் பட்ட அதே என்ன மாதிரி தான் எழுதிருக்கான், என்ன மாதிரி தான் வருத்தப்பட்டிருக்கான், என்ன மாதிரி தான் தோற்று போயிருக்கான், எல்லாம் பார்த்துருக்கான். ஆனால் அவன் டச்சுக்காரன், டென்மார்க்காரன், வேறு நாட்டுக்காரன், ஃபாரின்காரன் தான் சொல்லுவேன், வேறு நாட்டுக்காரன். என்னை விட 200 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவனுக்கு இப்போ எனக்கு இருக்க அதே பிரச்சனை தான் இருக்குது. அப்போ நானும் ஒன்று தான்.
அவன் லெட்ரு படிக்கிறேன். நான் எங்கள் அம்மா கிட்ட எப்படி புலம்புவோனே, வீட்டில் எப்படி புலம்புவோனோ அதே தான் அவன் தம்பிக்கிட்ட புலம்புறான். டேய் என் பெயிண்டிங் விற்க மாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்டா புலம்புறான். நான் அழுத கண்ணீர் வேன்கோக்கு வந்திருக்கு, பிகாசோக்கு வந்திருக்கு, நெப்போலியனுக்கு வந்திருக்கு, பெரிய ராஜாங்களுக்கு வந்திருக்கு. அப்போது அந்த திங்கிங் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு நம்ம இருக்கிற இடத்துல குண்டிச்சட்டில் குதிரை ஓட்டுறது தவறு தான் போல், அப்போ இங்கே சில விஷயம் தவறாக இருக்கப்போன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ அதை முதல்ல நீங்கள் பண்ணுங்கள். நிறைய இந்த புஸ்தகம் படிங்க, படம் பாருங்கள், நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்குங்க. அதாவது நீங்கள் இப்போ மியூசிக் கற்றுக்குங்க. நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆக தேவையில்லை, பாட்டு போட தேவையில்லை, மியூசிக் கற்றுக்குங்க. நிறைய பேர் குழப்பிக்கிறோம். நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்குறோம்னா நம்ம அதில் வந்து டேலண்ட் ஆயிடும்னு நினச்சிக்கிறாங்க. அது தேவையே இல்லை. உங்களுக்கு இப்போது எதுவுமே தெரியாமல் இருக்கும். இந்த 7 நோட்டா சாரீகாமா அதை இதுதான் ராகமாக தெரிஞ்சால் கூட அடுத்தவங்க நீங்கள் பாட்டு கேட்குறதே வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ்க்காக மட்டும் தான் புதுசாக கற்றுக்குங்கன்றது. அப்போ நீங்கள் மியூசிக்கை பற்றி சும்மா படிக்கும் போதெல்லாம் இப்போ உலகம் ஃபுல்லாக என்னென்ன மியூசிக்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. க்ரீக்கில் ஒன்று சொல்கிறான், நம்பூரில் ஒன்று சொல்கிறான், அரேபியாவில் ஒன்று சொல்கிறான். அங்கே இருக்கிற சித்தார் தான் கித்தார்னு போதான் போது உலகம் ஃபுல்லாக ஒரே மரக்கட்டையை வந்து அடித்து ஒரே நரம்பு வச்சுக்கிட்டு இங்கே யாழுன்றான், அவன் கிட்டாருன்றான், அது கவுத்து போட்டு லயருன்றான், ஹார்ப்புன்றான்னா அப்போ எல்லோரும் ஒன்று தானு தோணும் போது தான் மூளையில் ஒரு ஆர்காஸ்மிக் மொமெண்ட் உங்களுக்கு வரும். அந்த கருமத்தை கற்று தொலைலனா குண்டு சட்டியில் குதிரை தான். நீங்கள் அதை கற்றுக்கும் போது தான் உங்களுக்கு இங்கே இருக்க யாழ் எவ்வளோ பெருசு நம்ம பண்ணியிருக்கோம். அது மாதிரி இளையராஜாவும் புரியும், ரகுமானும் புரியும். இப்போ இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோமா நம்ம பாரேன் அப்படின்னு எப்போ தெரியும்? நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் தெரியும். நம்ம அந்த பயணத்தை மேற்கொள்ளாமலேயே உட்காந்த இடத்துல எல்லாமே பெருமையாக சொல்லும் போது நம்ம என்ன தவறு படம் நமக்கு தெரியாமல் போயிடுது. இதுதான் திங்கிங் லெவலில் வந்து உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். முந்தி இன்டர்நெட் அப்படி தான் இருந்துச்சு. அது ஆயிடக்கூடாதுன்னு தெளிவாக அல்காரிதம் ட்ரிவன் கண்டென்ட்டாக இப்போ போட்டு உங்களை அமுக்குறாங்க. முந்திலாம் டிக்டாக்ல டான்ஸர் இப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோமா? இல்லை, அரசியல் பேசிக்கிட்டு இருந்தோம், புதுசாக கற்றுக்க ஆரம்பித்தோம், உலகம் ஃபுல்லாக கனெக்ட் ஆனோம். ட்விட்டரில் ஒரு அரேபிய பொண்ணு வந்து ஈஜிப்டில் ட்வீட்டு போட்டு ஒரு பெரிய போட்டோ நடந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டானுங்க. இன்டர்நெட்டில் மக்கள் ஒன்று சேர்றான், ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறான். என்ன பண்ணலாம்? அவங்க நாசமாக்க அவனை. இப்போல்லாம் பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, சிரிச்சுக்கிட்டே உனக்கு ஒன்று முட்டாளாக காட்டிக்கோ, தோற்று போகிறத வந்து க்ளோரிஃபை பண்ணு, நீ திருப்பி அவனை வந்து நீ இந்த சிஸ்டமில் இருக்கிற தரப்பட்ட ரூல்ஸை மதிச்சுக்கிட்டு மழுமட்டியாக உட்காந்துருக்க போகிறேங்கிற தெளிவாக புரிஞ்சுட்டான். இதுதான் வந்து இங்கே வந்து சிந்தனை அளவில் வந்து ஒரு இதுதான். ஸோ நீங்கள் வந்து இப்போ வீட்டில் போய் வந்து நான் சாமி கும்பிட மாட்டேன், நான் அடுத்து அடித்து உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் இங்கே வந்து பேனிக் ஆகும். பழசை விட்டுருங்க, உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களை மாற்ற பார்க்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சுட்டு அவங்க திங்கிங் தப்புன்னு சொன்னால் அவங்க வாழ்ந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பொய்யா தெரியும். அவங்க நீங்கள் பேனிக்குள்ளே ஆக்கவே வேணாம். உங்களுக்கு அடுத்து வர்றவங்ககிட்ட நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாலே போதும். முதல்ல அந்த ஒரு விஷயம் ஒன்று அவங்களுக்கு தெரியும். முதல்ல அந்த ஒரு எதிர்ப்பு வந்து என்ன அளவில் இருக்கணும் உங்களுக்கு புரியணும். சிஎஸ் லூயிஸ் சொல்கிறார், சிஎஸ் லூயிஸ் தான் நினைக்கிறேன், சிஎஸ் லூயிஸோ இவ்வளோ வருஷம் நான் வாழ்ந்ததில் இவ்வளோ புக்கு படித்ததில் எனக்கு தெரிஞ்சது மனிதன் செய்ய வேண்டியது ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு கொள்வது தான் அப்படின்னு எழுதுகிறார். கடைசியில் அதுதான் அவருக்கு வருது. இது வந்து ரொம்ப அந்த ஒரு எண்ணெய். ஸோ இந்த எண்ணெய் அளவில் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது உலகம் ஃபுல்லாக இந்த சிந்தனை அளவு வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுக்குள்ளே சேஞ்ச் நீங்கள் க்ரியேட் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதுவும் கேட்காத மியூசிக் கேட்கும்போது, கேட்காத புக்கு படிக்கும்போது, கேட்காத வார்த்தைகள் பார்க்கும்பொழுதோ நீங்கள் நாள் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது மற்றவனுக்கு பரவும், என்னடாதுன்னு. ஸோ இந்த ஒரு இதுக்கப்புறம் அந்த ஆல்டர்னேட்டிவ் வாழ்க்கைக்கு அப்புறம் புது நண்பர்கள், புது மனிதர்களை பார்க்குற நிலைமை உங்களுக்கு வரும். இதே மாதிரி அவனும் அந்த பதில் தேடிக்கிட்டு இருப்பான். இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் தான் அவேர்னஸ், கான்ஷியஸ், தியானம்ங்கிற கடைசி கட்டத்துக்கு மனுஷன் வருவான். இந்த எண்ணத்தையும் இந்த எண்ணத்தையும் அறுத்து சூன்யதாம்மா, அவேர்னஸும்மா, அமைதியுமா, ஆத்மாம்மா, உள்ளார்ந்த தன்மையுமா, இயற்கையை நேசித்தல் கூட வச்சுக்கலாம். அந்த இடத்துக்கு நம்ம அடுத்து வருவோம். ரொம்ப சிம்பிள். இதை நான் அடித்து அணித்தனமாகவே இதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்தியாவில் சிறந்த இன்டலெக்சுவல், மிக உச்சத்தில் இருந்த இன்டலெக்சுவல், உலகம் ஃபுல்லாக பேர் வாங்கின ஒரு இன்டலெக்சுவலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். எல்லா பேரையும் சொல்லுவான். எவனும் அம்பேத்கரோட பேரை சொல்லவே மாட்டான். அவனுக்கு அது வராது. நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஒரு அச்சீவ்மெண்ட் எல்லாம் பார்க்கலாம். உலகம் ஃபுல்லாக அவரை எப்படி பார்க்குதுன்னு பார்க்கலாம். அவர் பிறந்த மண்ணில் அந்த வார்த்தை எவனோ சொல்கிறான்னு சும்மா கேட்டு பாருங்கள். இங்கே தான் தெரியும் நம்மளோட திங்கிங் சிஸ்டம் வந்து எந்த அளவில் வந்து தரப்பட்டதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 5000 வருஷம் முடி எவனோ சொன்ன ஒரு கதையை நம்பி ஏதோ ஒரு வார்த்தை வெளியே வர்றதுக்கு இந்த உலகம் தயங்குது, இந்த நாடு தயங்குது இல்லை? அதுதான்
அங்கே மாற்றம் வந்து அங்கே தான் நம்ம வந்து அங்கே தான் வரணும். நான் அடித்து சொல்லுவேன், அவர் எழுதின புக்குங்க வேறு, வாங்கின பட்டம் வேறு, பண்ண போராட்டம் வேறு, இந்தியாவோட திங்கிங் சிஸ்டமே மாற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி. ஆனால் சர் சி வி ராமன் சொல்லுவான், ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவான், சத்யஜித் ரே சொல்லுவான், இங்கே இருக்கிற அப்துல் கலாம் பேர்லேருந்து எல்லா பேரும் வரும். அந்த அம்பேத்கருங்கிற பேர் வராது. சாதி அமைப்பு எவ்வளவு கொடூரமானதுன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு உழைச்சாலும், இந்தியாவோட சட்டத்தையே ஏற்றிய ஒரு ஆளாகவே இருந்தாலும், எவ்வளவு வெற்றியை நீங்கள் கொண்டாந்து உலகம் ஃபுல்லாக இவனை மாதிரி ஒரு மனுஷன் ஒரு நாட்டில் பிறக்குண்டா நீங்கள் கூறப்பட்டாலும், அந்த வார்த்தை வர்றதுக்கு தயக்கம் வந்து மூளையில் ஒரு ஜெயிலில் போடுறானுங்க பார்த்தீங்களா, அது உடைக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். புத்தரை தூக்கி 10வது அவதாரமாக வச்சாங்களே, அந்த மாதிரி இங்கே அதுதான் இந்த சிந்தனை அளவு தான். ரிச்சுவல் பூஜைகள், புனஸ்காரங்கள், கடவுள்கள், கோடாயிரம் சாமிகளில் இந்தியா அதிலே ஓடிடுச்சு. இன்னசென்சி ஆஃப் த ப்ரெசன்ட், ஒவ்வொரு நொடியும் அதாவது இந்த உலகத்தில் எதுவுமே ஹோலி கிடையாது, எல்லாமே ஹோலி, எல்லாமே புனிதமானது. அழுக்கும் புனிதம், மண்ணும் புனிதம், வானம் எந்த அளவுக்கு உங்களுக்கு புனிதமாக அந்த மண்ணும் புனிதம், எல்லாம் ஒரே பூமி ஒரே அண்டம் தானே. அது வந்து எதையுமே மேலே கீழே நீ வேணான்னு பார்த்துருக்காது. அழுக்குங்கிறதே ஒரு அரசியல் தான். இது எனக்கு வேணான்னு ஒரு கல்ச்சர் வந்து இன்னொன்று ஒதுக்கும். ஆப்பிரிக்காக்காரனுக்கு கருப்பு அழகு வெள்ளை அசிங்கம், இங்கிட்ட இருக்கிறவனுக்கு வெள்ளை அழகு கருப்பு அசிங்கம். இவன் போய் உலகத்தை ஆண்டதுக்கு அப்புறம் தான் வெள்ளை அழகுனே உலகம் ஃபுல்லாக கொண்டு வரான். ஒரு காலத்தில் எல்லாமே கருப்பாக தான் அழகாக இருந்திருக்கும். ஸோ ஒரு தனிப்பட்ட மனுஷன் சொல்லிடுவான், புத்தர் வந்து தனிப்பட்ட மனுஷனா உனக்கு நீயே அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த ஆள் செத்துட்டான், இனிமேல் நமக்கு சண்டை, ஏன்னா அவன்கிட்ட சண்டை பிடிச்சி ஜெயிக்க முடியாது. உண்மை தெரிஞ்சவன் அவன்கிட்ட செத்துட்டான், புக்கு எழுது, கதையாக எழுது, அவரை கடவுளாக மாற்று, புத்த மதம்னு ஒன்று கொண்டு வரலாம் அப்படிமா. எனக்கு இலங்கையில் பல ஆயிரம் சக்கான பேரை கொண்டு குழிச்சது அந்த ஒரு மதம் தானே. நீங்கள் தம்மபதம் எழுதின ஒரு ஆளுக்கிட்டேருந்து இப்படி ஒரு விஷயம் நடக்க முடியுமானா, புத்தர் அது கூட நீங்கள் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு குழம்பு. இந்த ஆள் எப்படின்னு புத்தர் முடிஞ்சிருச்சு. புத்தர் முடிஞ்சிருச்சு. புத்தருக்கு அப்புறம் கிளை மதங்கள்லேருந்து புத்த துறவிகள்னு வந்ததுக்கு எல்லாருமே வந்து புத்தர் கிடையாதுல்ல. ஒரு மனிதன் வந்து மதமாக மாறும் பொழுது அங்கே எல்லாமே சாத்தியமாகுது. ஸோ உங்களோட எண்ணங்கள் வந்து முதல்ல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் படிக்கும் பொழுது கடைசியில் என்ன தெரியும், இவ்வளோ வருஷம் எனக்கு என்ன புரிய வருதுன்னா, நம்மளை விட யாரும் சிறந்த கல்ச்சரோ கம்மியான கல்ச்சரோ இல்லை, எல்லாருக்குமே நம்மள மாதிரி தான் கஷ்டம் இருக்குன்னு தான் கடைசியில் புரிய வருது. இந்த மெக்சிகோனை தொப்பி போட்டு கிட்டார் வாசிப்பானுங்க, லொலோன்னு வாசிப்பானுங்க, ஜப்பான்காரனை சாமரை கட்டி வச்சுருப்பானுங்க, ஸ்பானிஷ் இட்டாலியக்காரனை கையாட்டி பேசுவானுங்க, மாஃபியானு இந்த ஜென்ரல் கிளீஷே ஸ்ட்ரக்சர்லேயே உலகம் பார்ப்பீங்க. ஆனால் இட்டாலியை படிக்கும் பொழுது அங்கேயும் இந்தியாக்காரன் பிரச்சனை, நம்ம ஊர் பிரச்சனை அங்கே இருக்கும். ஜப்பான்காரங்குள்ளே ஜப்பான் வந்து ரொம்ப டைம் பக்கா பங்க்சுவாலிட்டிங்கிறது வெளியில் பொதுவாக சொல்கிறது. ஜப்பானுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. அங்கே மக்கள் வந்து வருஷம் தனிமையை நோக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ட்ரெயின் முழு தான் டைமுக்கு வருது தான் உண்மை. ஒவ்வொரு நாடும் வெளியில் தன்னை மேம்பாக்க ஒரு மேக்கப்பை போட்டு வச்சுக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் போகும்போது தான் உங்கள் பிரச்சனை அவனுக்கு இருக்குது, உங்கள் அதே பிரச்சனை தான் அவனுக்கு இருக்குது. அந்த தனக்கு தரப்பட்ட மாஸ்க்கை அவன் நம்பிக்கிட்டு வாழ்கிறதுனால தான் எல்லாருமே தாம் பெருசுன்னு நினைக்கும் போது எங்கள் பிரச்சனையே வருது. இது கரைய வேண்டிய நேரம் தான் இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் ஜப்பான், அமெரிக்கா, இட்டாலிலாம் எந்த அளவுக்கு போகிறீங்களோ, உங்கள் ஊரில் உங்க கூட இருக்கிறவனை நம்ம எப்படி நம்ம பார்க்குறோங்கிறதையும் முதல்ல நீங்கள் கவனிக்கணும். அம்பேத்கர் சொன்னது, பெரியார் சொன்னது, சேகுவரா சொன்னது, இதெல்லாமே வெளிப்புற அரசியல். அவங்களால அந்த ஆன்மீக அனுபவம், இறை அனுபவத்தை பற்றி பேச முடியாதுங்கிறது ஒரு உண்மை. ஏன்னா அம்பேத்கர் கிட்ட போய் உள்ளூரை பற்றி பேசணும்னா என்ன என் மக்களை தண்ணி குளத்தில் இறங்கி குடிக்கக்கூடாதுன்றான். என்கிட்ட என்ன நீ தியானத்தை பற்றி பேசுகிறேன்னு கண்டிப்பாக அவர் திட்டுவார். பெரியார் திட்டுவார், சேகுவரா திட்டுவான். ஏன்டா நானே வெளிநாட்டுக்காரன் கியூபாவில் சண்டை போட்டுக்கிறேன், என்ன பண்ணுறப்ப அந்த ஊர் ஜனங்களை, ஏன் நாங்கள் வந்து லத்தீன் அமெரிக்க மக்கள்லாம் எப்படா சுதந்திர கடை சுவாசின்னு கேட்கறது, கண்ணை மூடி தியானம் பண்ணி விபாசனா பண்ணுங்கன்னு புத்தரையும் சொன்னால் கூட ஓடிடு, புத்தர் இந்த பக்கம் வராத அப்படிம்பார். ஸோ வெளிப்புற அழுத்தம் மக்களுக்கான சுதந்திரம்னு அந்த போராடும் பொழுது அந்த ஒரு மனிதர்கிட்ட இந்த உள்ளுணர்வு, இந்த ஒரு அனுபவமான வார்த்தைகளை வராது. அவங்கக்கிட்டேருந்து இந்த அரசியலுக்கான எழுத்துக்கள் தான் வரும். அதுக்கான தேவை அவங்களுக்கு அங்கே இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் அவ்வளோ தூரம் நம்ம அந்த அவ்வளோ தூரம் தாண்டி வந்து இன்னும் அந்த வார்த்தையில் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கணுமாங்கிறது தான் என் கேள்வி. ஏன்னா நம்ம அதை தாண்டி வந்துட்டா இன்னும் அப்போ தான் உள்நோக்கிய பயணம் முதல்ல முடியும். இன்னும் வெளியிலேயே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது எப்படி உள்ளே போகிறது?
உனக்கு என்ன ஈஸியாக சொல்லிடுவேன், கண்ண மூடி உட்காரு நீ சொல்லிடுவேன் அப்படிங்களாம். அதுதான் இங்கே வந்து ப்ராப்ளம். அந்த ஒரு மைசீலியல் ஃபங்கை வேறு அப்படியே பிரிஞ்சு போகிற மாதிரி இப்போ நீங்கள் இருக்கிற அந்த வாழ்க்கையிலேருந்து ஆல்டர்னேட்டிவாக என்னெல்லாம் நீங்கள் என்ன செய்யாமல் இருக்கீங்கன்னு முதல்ல யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மியூசிக்கே என்னன்னு தெரியாதா? சும்மா ஒரு ராகம்னா என்னன்னு படிங்க. ஓ இதுதானா, ஒரு பியானோ எப்படி வாசிக்கிறாங்கன்னு பாருங்கள். சும்மா வாட்சி பாருங்கள். பியானோ நீங்கள் பாட்டெலாம் போடணும், சும்மா ஒரு பியானோ இருந்தால் எடுத்து வாட்சி பாருங்கள். ஏதாவது கீபோர்டு இருந்தால் வாட்சி பாருங்கள். பசங்க கீபோர்டு இருந்தால் ஓ இப்படி தான் பாட்டு வருது, அன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பண்ணாததை பண்ணுங்கள். கவிதையே படித்தது இல்லையா, சும்மா ஒரு கவிதை எடுத்து படித்து பாருங்கள். ஓ இதான் கவிதையான்னு. என்ன நடக்கும்னா நீங்கள் பண்ணாத எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி பார்க்கும்போது 10ல் 9 உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இது வரைக்கும் உங்களுக்குன்னு எழுதப்பட்டது, ஆனால் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அந்த 9ல் 1 உங்களுக்கு டேய் இதாண்டா உனக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் அந்த 10ஐயும் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். நான் அடித்து சொல்கிறேன், சும்மி வண்ணக்காவியங்கள் சொல்லலாம் நான் பாட்காஸ்ட் வந்திருக்க மாட்டேன். எனக்கு இது பண்ணாத வரைக்குமே எனக்கு இது ரொம்ப ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா மாறுங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை. நான் யூடியூப்பில் இருந்துட்டேன், நான் இதுக்குப்பா வெறும் ஆடியோலாம் பண்ணிக்கிட்டு நான் நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி இது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தர விஷயம் மாறி இருக்காது. தயவு செஞ்சு இது கேட்டுட்ருக்க எல்லாருமே இப்போ நீங்கள் இருக்கிற இந்த ஜெயிலை உடைக்கணும்னா எதிர்த்து போராட வேணாம், உங்களை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டே போங்க. அதை நம்ம இங்கே செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம ஒரு ஹோப் இல்லாத உலகம்னு உங்களை சொல்லிட்டே இருக்க நம்பாதீங்க. பெசிமிஸ்டிக்கான வார்த்தை விட்டுருங்க. என்றைக்குமே ஹோப் இருக்குது. ஒவ்வொரு நொடியும் இன்னசென்ஸ் ஆஃப் த ப்ரெசென்ட், ஒவ்வொரு நொடியுமே இந்த உலகத்தில் ஹோப் இருக்குது. மனிதர்கள் எல்லாருக்குமே ஹோப் இருக்குது. இவ்வளோ வருஷம் தாண்டி வந்துட்டோம். இப்போ சொல்கிறான் பிடன், அதோ 2 நாளில் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், காசாவில் நிப்பாட்டப்படும்னு. காசா அழிஞ்சிருச்சுரா, அழிஞ்சிருச்சு, அந்த ஊர் அழிஞ்சிருச்சு. நீ போகிற நிப்பாட்ட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க எல்லாம். இந்த 2 வருஷம் உக்ரைனில் போர், ரஷ்யாவை சுற்றி அத்தனை நாடு இப்போ ஆர்மி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அலையிறானுங்க ரத்தம் குடிக்க. இந்த பூமியை அழிச்சிட்டு போயிடணும்னு என்னதான் அவங்களுக்குள்ளே ஓடும்னு எனக்கு தெரியலை. இவ்வளோ மரணங்களை பார்த்தோமா ஒரு தலைவனுக்கும் வந்து உலகத்தை ஆள்ற ஒரு அலெக்சாண்டர் போய் எப்படி அது தெரியல. பவர் வந்து அது முன்னாடி இருந்தது அழிஞ்சு போனாலுமே திருப்பி அதே அழிவை தேடி சந்தோஷமாக தான் போகுது. அதுக்கு பட்டு திருந்திக்குள்ளே எனக்கு புரியலை. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற நாடு, கலாச்சாரம், மொழி எல்லாத்தையுமே படிக்கும் போது அதை ரசிக்கும் பொழுது தான் நீங்கள் எந்த இடத்துல கம்மியாக இருக்கீங்க, எங்கே நல்லா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். மனசளவில் அந்த பிரேக் வரணும்னா வேறு பிரெயின்லேருந்து வர வார்த்தைகள் வந்து உங்களுக்குள்ளே முதல்ல போனாதான். அதை வந்து இதெல்லாம் வேணாம், நீங்கள் கம்மியாகவே இருக்குன்னு சொல்கிறதுக்கு 1000 தடை இருக்கும். அதை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு அதாவது குழம்பியே போங்க. உங்கள் டைரெக்ஷன் வந்து அழகாக ஒரு கோல் ஓரியண்டாக இருக்கவே வேணாம். அந்த ட்ராவலே ஜாலியாக இருக்கும். ரைஸும் மாதிரி வேறு குழம்பிக்கொள்ளையும் சும்மா குழம்பிக்கொள்ளையும் ஆல்டர்னேட்டிவாக சும்மா போங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுற வேலையை விட்டு ஆப்போசிட்டில் ஒன்று பண்ணி பாருங்கள். சும்மா தனியாக போய் பீச்சில் உட்காந்து பாருங்கள். ஒரு நாள் லைப்ரரி போய் பாருங்கள். ஒரு நாள் ரேடியோவில் பாட்டு கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாட்டை கேட்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் கேட்காத ஒரு நாட்டோட மியூசிக்கை கேட்டு பாருங்கள். சப்டைட்டில் இல்லாமல் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படத்தை பார்த்து பாருங்கள். அவன் மொழி எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும், அர்த்தம் புரியாது, ஆனால் அவன் பேசுகிறதே அழகாக இருக்குது. அதை உட்காந்து பாருங்கள். இது எல்லோரும் செய்ய ஆரம்பித்தா ஓ இவ்வளோ பெரிய பூமியில் நம்ம இவ்வளோ அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா சே அப்படின்னு தெரிய வரும். இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. எவ்வளோ மக்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்களே. ஏன் ஒரு கார்டனை பார்த்து சந்தோஷம் வருதில்ல, எவ்வளோ அழகழகாக பூ இருக்குது பாருன்னு சொல்லிட்டு. ஏன் எல்லாமே ஒரே கலர் ரோஜாவாக இருக்குன்னு யாரும் புலம்புவான். சே வெரைட்டியாகவே இல்லைம்மா. உங்களுக்கு சாப்பாடுலேயோ ஒரு தோட்டத்துலேயோ ஒரு ட்ரெஸ் வாங்கும் போது வெரைட்டி கேட்கும் பொழுது பூமியில் மக்களும் வெரைட்டியாக இருப்பாங்கிறது பார்க்கும்போது ஏன் சந்தோஷம் வரலன்னு தெரியலை. ஸோ ஒரு ரெபலாக இருக்கணும் அப்படிங்கன்னா அது உங்களோட எண்ணத்தோட அளவுலேருந்து ஆரம்பிக்கணும். உங்கள் எண்ணத்தோட அளவில் முதல்ல எண்ணத்தில் புரட்சி ஏற்படும் பொழுது இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஜெயில் முதல்ல உடையும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்முக பயணத்தை போயிட்டு ஒட்டுமொத்தமாக அதை வந்து நீங்கள் நத்திங்னஸுக்கு நீங்கள் கொண்டு போயிடலாம். அதுக்கான ஆரம்பம் வந்து இப்போ நீங்கள் முதல்ல நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்கிறதே புரிஞ்சுக்கங்க பாரு ஜெயகிருஷ்ணமூர்த்தி. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட் தட் யூ ஆர் இன் பிரிசன் அப்படிம்பார். ஏன்னா இந்த பிரிசனில் எல்லா ப்ளஷனும் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சு தொலையாதும் பார். நீங்கள் ஒரு கம்பிக்கு நடுவில் ஒரு சின்ன ரூமில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதனால தான் லைஃப் வந்து ஒரு ரொம்ப அழகான பிரிசன் பார். அதை விட்டு வெளியே வரவே தோணாதும் பார். மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க இன்னசென்ஸ் இஸ் பிளிஸ்ஸும்பானே, அதுதான் எங்கள் பிரச்சனை. அது நல்லா இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு ஜெயில். அது எப்போ நான் மரணம் உங்களை தட்டும் பொழுது தான் ஆனால் ஜெயில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சாக போகிறதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் அப்போ தான் உங்களுக்கு அது சிறையினே புரியும். முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ, அப்போ தான் நீ ஃப்ரீயாகிறத பற்றியும் முதல்ல யோசிப்ப அப்படிம்பார். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க நீங்கள் இப்போது ஜெயிலில் இருக்கீங்களா இல்லையா.
நன்றி. இது உங்கள் விஜயவதராஜின் ஓக்கலொலி. சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஓக்கலொலி வந்து எனக்கு சப்போர்ட் வந்து சப்போர்ட் வந்து எனக்கு அடுத்தடுத்து இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஸ்பாட்டிஃபை எனக்கு காசு தராது. ஸோ ஜிபே பண்ணுங்கள். நன்றி. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वकलोली. आप है तमिल पीपल कॉलेज नहीं है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.